ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் போலிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு என்ன டிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம சுண்டைக்காயை வச்சு தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். சுண்டைக்காயை மோரில் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு காய வச்சா சுண்டை வத்தல் கிடைக்கும். அந்த வத்தலை வச்சு தான் இன்னைக்கு நம்ம சாதம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். இதற்கு தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய் வத்தல் நல்லா காஞ்சிருக்கணும், 4 குண்டு மிளகாய், 1 கப்பு சுண்டைக்காய் வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், நெய் தேவையான அளவு. ஒரு வாணல்ல நெய்யை விட்டு முதல்ல மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. கட்டாயம் சுண்டைக்காவை உணவில் சேர்த்துக்கோங்க, உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அடுத்து மிளகு போட்டு வறுத்துக்கிறோம். மாதவிடாய் நேரத்தில் பெண்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். சுண்டைக்காவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது உடம்பை சுத்தப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்குது. இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் அதிகமான ஃப்ளாவினாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் இருக்கிறதால இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு திறன் கிடைக்குது. சுண்டைக்காவை போட்டு வறுத்துக்கலாம். சுண்டைக்காய் ரொம்ப நிறமாறக்கூடாது, கசப்பாயிடும். மிதமான தீயில வச்சு வறுக்கணும். கார்டியோவாஸ்குலர் டிசீஸை கட்டுப்படுத்துறதுல பெரிய உதவியாக இருக்குது. அதனால ஸ்ட்ரோக் வரதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம உடம்புல இருக்க ஹார்ம்ஃபுல் யூரிக் ஆசிடை வெளியேற்றுறதில் சுண்டைக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால நம்ம கிட்னி நல்லா செயல்படும். சுண்டைக்காய் நல்ல வாசனை வந்துருச்சு, வறுத்தாச்சு. போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். அந்த சூடான வாணல்லே கடைசியாக இந்த சீரகத்தை போட்டு வறுத்துக்கலாம். இதனோடு கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியை போட்டுடலாம். அந்த சூடில் ரெண்டுமே வறுபட்டுரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் சாதம் கலர்றதுக்கு என்னென்ன போடுறேன்றது உங்களுக்கு தெரிய வரும். பொடி ரெடி ஆயிடுச்சு. அற்புதமான ஒரு மருந்து. 2 டேபிள் ஸ்பூன் சுண்டை வத்தல் பொடி பண்ணதை போட்டுட்டு கொஞ்சம் இந்துப்பு சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ சூடான சாதத்தை இதில் போட்டு நல்லா கிளற போகிறோம். இது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், கசப்பு தெரியாது. நாம் சாப்பிட்ற உணவே நம்மளுக்கு மருந்தாகும்படி உணவில் எடுத்துக்கொள்கிறது மிகவும் அவசியம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் சுண்டைக்காய் ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல வாசனை வருது. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க வயரை சுத்தப்படுத்துறதுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும். சுண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒண்டர் போலிங் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். என்ன சுண்டைக்காய் தானேன்னு அலட்சியமாக நினைக்காதீங்க. கசப்பாக இருக்கும்னு சுண்டைக்காவை வெறுக்காதீங்க. அடிக்கடி சுண்டைக்காவை உணவில் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.